अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीरे शिखया शेखरिणम् अतिं यतीनाम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यन्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीहितपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நமஸ்தர்வேபியாக. இப்போ 4வது அம்சத்தினுடைய 7வது அத்தியாயம். நடுவுல தனுர் மாசமா இருந்த காரணத்தினால ஒரு மாசம் இல்ல. போன வாரம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக இருந்தது, அந்த காரணத்தினாலையும் இல்லாமல் போச்சுது. அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையா. இப்ப மறுபடியும் பெருமாள் அனுகிரகத்துல மேல ஸ்ரீ விஷ்ணு புராணம். கீழ்கதை என்ன அப்படின்னா, கீழ 4வது அம்சத்தினுடைய 6வது அத்தியாயத்துல சந்திரவம்சத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது புரூரவசும் ஊர்வசியுமானதான சரித்திரத்தை சொல்லி, புரூரவஸ் ஊர்வசிய ஒரு க்ஷணமும் பிரியறதுக்கு மனதில்லாதவனாக ஏதோ அந்த அனுகிரகத்தினால் அவளை ஒரு அக்னி ஸ்தம்பமாக பெற்று அவளை தன்னுடைய யாகத்தினுடைய அக்னிகளாக ஆக்கி வைத்துக் கொண்டு சந்தோஷப்பட்டான்கிறதாக நாம சுருக்கமா அதை விஞ்ஞாபித்தேன். அதற்கு மேல அந்த வம்சத்தினுடைய வளர்ச்சியை காண்பிக்கிறார் ஸ்ரீ பராசராக. இப்போ 7வது அத்தியாயம். தஸ்யாப்யாயுர்தீமான் அமாவசுர் விஸ்வாவசு ஸ்ருதாயு அப்புறம் ததாயுவா என்னது ஸ்ருதாயு சதாயுர் அயுதாயுரிதி சம்ஞாஹ ஷட்புத்ராஹ அபவன். அவனுக்கு ஆயுர், தீமான், அமாவசு, விஸ்வாவசு, சதாயு, அயுதாயு, ஸ்ருதாயு, சதாயு, அயுதாயுங்கிற பெயர்கள்ல 6 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்ப தீமான்கிறது அதிகமா இருந்ததுன்னா அதை விசேஷணமா எடுத்துக்கலாம். அவனுக்கு ஆயுஷ் அப்படிங்கிறதான ஒரு குமாரன் மூத்தவன், அதற்கு மேல குமாரர்கள் இருந்தார்கள். தஸ்யாப்யாயுர் தீமானு, அதனால தீமானான ஆயுஷ்னு வச்சு விடலாம். அப்புறம் 5 பேர் இருக்கா. அமாவசு, விஸ்வாவசு, ஸ்ருதாயு, சதாயு, அயுதாயுரிதி சம்ஞாஹ ஷட்புத்ராஹ அபவன். அப்படி 6 பிள்ளைகள் இருந்தாள். ததா இப்போ ஆயுஷ பத்தி பின்னாடி சொல்ல போறார் அடுத்த அத்தியாயத்துல. அதனால 2வது பிள்ளை அமாவசோ பீமநாமா புத்ரோ அபவத். 2வது பிள்ளை அமாவசு அப்படிங்கிறவன், அவனுக்கு பீமநாமா புத்திரா அபவதி. பாருங்க, இதை கேட்டுட்டே போனா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் வரப்போறது. பாருங்க, சந்திரவம்சம், சந்திரவம்சத்துல சந்திரனுடைய பிள்ளையா புதன், புதனுடைய பிள்ளையா புரூரவஸ், புரூரவசினுடைய பிள்ளை அமாவசு, அமாவசுவுக்கு பீமன் அப்படிங்கிறதான பிள்ளை, பீமஸ்ய காஞ்சனா, பீமனுடைய பிள்ளை காஞ்சனன்,
காஞ்சனாத்து சுகோத்ரஹா, அவனுடைய பிள்ளை சுகோத்திரன், அவனுடைய பிள்ளை தஸ்யாபி ஜன்னு. ஜன்னுங்கிறது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த ஜன்னுவினுடைய பெருமை என்னன்னு அவரே காண்பிக்கிறார். இப்ப புரூரவசினுடைய பிள்ளை அமாவசு, அமாவசுவினுடையதான பிள்ளை பீமன், பீமனுடைய பிள்ளை காஞ்சனன், காஞ்சனனுடைய பிள்ளை சுகோத்திரன், சுகோத்திரனுடைய பிள்ளை ஜன்னு. 6ஆம் தலைமுறை. அதாவது சந்திரன், புதன், புரூரவஸ், அதுல இருந்து 6 தலைமுறை கழித்து ஜன்னு வரார். அந்த புரூரவஸ், அமாவசு, அமாவசுவுக்கு பீமன், பீமனுக்கு காஞ்சனன், காஞ்சனனுக்கு சுகோத்திரன், சுகோத்திரனுடையதான பிள்ளை ஜன்னு. இவர் யாரு? யோசௌ யஜ்ஞவாட்டமகிலம் கங்காம்பசா பிளாவிதம் அவலோக்கிய क्रोध संरक्तलोचनो भगवन्तं यज्ञपुरुषम् आत्मनि परमेण समाधिना समारोप्य अखिलमेव गंगाम् आपिबत्. கங்காவுக்கு ஜாஹ்னவின்னு ஒரு பெயர் உண்டு. ஜன்னு மகர்ஷியினுடையதான ஆசிரமத்திலே அவர் தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, யாகம் பண்ணி கொண்டிருக்க வேளையிலே பகீரதனுக்கு பின்னாடி போனதான கங்கைய கோபத்தினால அந்த ஜலத்தை, அந்த யாகத்தையே தன்னுடைய ஜலத்தினால மறைத்தாள். அந்த யாக பூமி முழுவதும் ஜலாப்புழுத்தமா ஆச்சுது. அப்ப இவர் என்ன பண்ணார்? இந்த ஜன்னு, அவர் தான் இந்த ஜன்னு. இந்த ஜன்னு என்ன பண்ணார்? அந்த யாகத்துல இருக்கக்கூடிய யஜ்ஞமூர்த்தியானதான எம்பெருமான் பகவான் ஸ்ரீயப்பதி யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சொல்லி இருக்கு வேதத்துல. அந்த யஜ்ஞமூர்த்தியானதான விஷ்ணுவன ஆத்ம சமாரோபணம். நாமளே கூட ஆத்துல கல்யாணமானவாள்லாம் யாகாதிகள், அதாவது ஹோமாதிகள் எல்லாம் பண்ணி ஆத்ம சமாரோபணம் அப்படின்னு அக்னிய தன்னிடத்திலே வாங்கிக்கிறதுங்கிறது. அந்த மாதிரி அந்த அக்னிய தன்னிடத்திலே வாங்கி கொண்டாராம் அவர். இப்போ யாக பூமி முழுவதுமா ஜலமா இருக்கு. அவர் போய் வெறும ஒரு ஆசமனம் பண்ணார். அந்த கங்கையே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் அத்தியந்தமானதான தபஸ்வியா இருந்திருக்கக்கூடியதான அந்த வம்சத்தினுடைய வந்தவன், அமாவசுவினுடையதான வம்சத்துல அமாவசு, பீமன், காஞ்சனன், சுகோத்திரன், ஜன்னு. யோசௌ யஜ்ஞவாட்டமகிலம், தன்னுடைய யஜ்ஞ பூமி முழுவதும் கங்காம்பசா பிளாவிதம் அவலோக்கிய, கங்கா ஜலத்தினாலே சூழப்பட்டதாக கண்டு, குரோத சம்ரக்தலோச்சனா, கோபத்தினால் சிவந்த கண்களையுடையவனாய், பகவந்தம் யஜ்ஞ புருஷம், பரமாத்மாவானதான யஜ்ஞ புருஷனாகிறதான எம்பெருமானை, ஆத்மனி தனக்குள்ளே பரமேண சமாதினா சமாரோப்பிய, தன்னுடையதான அத்தியந்த உத்கிருஷ்டமானதான சமாதியினாலே அந்த யஜ்ஞ புருஷனை தன்னிடத்திலே சமர்ப்பித்துக் கொண்டு, சமாரோப்பிய ஆரோபணம் பண்ணி கொண்டு, அகிலமேவ கங்கா அபிபத், அந்த முழு கங்கையும் ஆகாசத்திலிருந்து ஸ்வர்கலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான கங்கை முழுவதையும் இப்போ அவர் பானம் பண்ணிவிட்டார். அங்க பின்னாடி இவ வரப்போறான்னு நினைச்சுட்டு போயிட்டு இருக்கான் பகீரதன். அவன் மறுபடியும் வந்து இவர்கிட்ட பிரார்த்திக்கிறான். தேவதைகள் எல்லாம் இது ஒரு முக்கியமானதான லோகத்திற்கு பரம பாவனமானதான காரியம். தேவர் இப்படி திருவுள்ள சீற்றம் கொண்டு அவளை தீர்த்தத்தை பானம் பண்ணி கங்கையை இல்லாமல் பூமியை பண்ணிடக்கூடாதுன்னு பிரார்த்திக்கின்றாள். அத ஏனம் தேவரிஷயாக பிரசாதயாமாசு, தேவரிஷிகள் எல்லாரும் அவரை பிரார்த்தித்து கொண்டார்கள். துஹித்ருத்வேச்ச அஸ்ய கங்காமனயன், உங்க பொண்ணு மாதிரி பாவிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த கங்கையை அவள பேர்ல கோபப்படாதீர்கள் அப்படின்னு பிரார்த்திக்கின்றாள். ஜன்னோஷ்ட, அந்த ஜன்னு தன்னுடைய காது வழியா, இப்படி வலது காது வழியா அப்படி அந்த ஜலத்தை ஒரு தாரையா விட்டார். அதுக்கப்புறமா கங்கை பிரவகித்தது அப்படின்னு. அதனால அவருக்கு ஜன்னுவினுடைய பொண்ணுங்கிறதான, ஜன்னுவினாலே பொண்ணு மாதிரி பாவிக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஜாஹ்னவி. அதாவது எப்படியானால் மிதிலேஸ்வரனினுடையதான பொண்ணு, ஜனகனுடையதான பொண்ணு ஜானகியோ, அந்த மாதிரி ஜன்னுவினுடையதான பொண்ணு ஜாஹ்னவி அப்படின்னு ஆனால் இதுதான் அந்த ரிஷி. ஆனா இன்னொரு பெரிய ஆச்சரியம் இருக்கு இந்த வம்சத்துல. இப்ப ஜன்னு வந்தார் புரூரவசினுடையதான 6ஆம் தலைமுறையில. புரூரவசினுடைய பிள்ளை அந்த என்ன அமாவசு, அமாவசுவினுடைய பிள்ளை
பீமன், காஞ்சனன், சுகோத்திரன், அவர் புரூரவஸ்ல இருந்து 6வது ஜன்னு. அந்த ஜன்னுவினுடைய வம்சம் வளர்றது பாருங்க. ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு வளர்ப்பது பாருங்க. அதாவது நாம எதிர்பார்க்க மாட்டாதவர் இந்த வம்சத்துல வரார் அப்படிங்கிறது. ஜன்னோச்ச சுமந்துர்நாம புத்திரோ பவத். அந்த ஜன்னுவுக்கு சுமந்து அப்படின்னு ஒரு பிள்ளை இருந்தார். தஸ்யா அஜகாஹ, சுமந்துவினுடைய பிள்ளை அஜகர். ததோ பலாகாஹ, அவருடைய பிள்ளை பலாகர். பலாகாஸ்வாஹ, பலாகஹா இல்ல, பலாகாஸ்வாஹ. தஸ்மாத் குஷாஹ, அந்த பலாகாஸ்வர்த்திலிருந்து குஷாஹ, குஷருக்கு 4 பிள்ளைகள். தஸ்யாபி குஷாம்ப குஷநாப தூர்த்தரஜசாஹ வசுஷ்சேதி 4 புத்ராஹ பபூவு. அந்த குஷருக்கு 4 பிள்ளைகள். யார் யாரு அப்படின்னார்? குஷாம்பன், குஷநாபன், தூர்த்தரஜஸ், வசு அப்படிங்கிறது. இந்த பெயர்கள் எல்லாம் கேட்டா மாதிரி இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த 4 பேரையும் தன்னுடையதான முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறார் ரிஷி ராமனுக்கு. அப்போ இப்ப இதுக்கு பின்னாடி வரப்போறவர் விஸ்வாமித்திரர் நாம இதனால ஊகிச்சு விடலாம். இந்த 4 பேரும் ஆனா அதுல என்ன சொல்றார் அப்படின்னா, பிரம்மா இருந்தார். பிரம்மாவினுடையதான குமாரர் குஷ மகர்ஷி இருந்தார். அந்த குஷருக்கு 4 குழந்தைகள். அதாவது பிரம்மாவினுடையதான பேரனா ஆக வேண்டியவர் குஷர். அந்த குஷருக்கு 4 பிள்ளைகள். யார் யாரு அப்படின்னா, குஷாம்பன், குஷநாபன், தூர்த்தரஜஸ், வசு. இந்த 4 பேரும் அதே குஷருடையதான பிள்ளைகளாக அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 பேர் நீங்க லோகத்துல கௌஷாம்பி அப்படின்னு ஒரு ஊர் கேட்டிருப்பீங்க. கௌஷாம்பிங்கிறது புத்தர்களுக்கு பௌத்தாளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான, அங்கதான் பௌத்த மதம் நல்லா வளர்ந்தது. அந்த இந்து மதத்துக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து புத்தனா இருந்துட்டு தான் புத்தன்னு சொல்லி ஒரு 5 பேரை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் வளர்ந்தது. அந்த கௌஷாம்பி நகரம் அப்படிங்கிறது. அந்த கௌஷாம்பி நகரத்தை இந்த குஷாம்பன் அப்படிங்கிறவன் தான் ஏற்பாடு பண்ணான். இந்த 4 பிள்ளைகளும், குஷருடைய 4 பிள்ளைகளும், குஷன் அப்படிங்கிறவன் குஷருடைய பிள்ளை, குஷாம்பன் அப்படிங்கிறவன் கௌஷாம்பிங்கிற நகரம். அடுத்தது தூர்த்தரஜ, அதுக்கப்புறமா குஷநாபன், தூர்த்தரஜஸ், வசு, மகாரண்யம்னு இந்த 4 பேரும் மகாரண்யம்ங்கிறதான ஒரு ஊர். இன்னும் இந்த 4 ஊர் பேர் தர்மாரண்யம்ங்கிறதான ஒரு ஊர். இதுகளை எல்லாம் அவன் ஏற்பாடு பண்ணார். குஷநாப, கௌஷாம்பி, என்னமோ தர்மவ்ரஜ, தர்மாரண்ய, அந்த 4 ஊர்களை அவர்கள் ஏற்பாடு பண்ணார்கள் அப்படின்னு ராமாயணத்தினுடைய கதையை ஒருத்தர் எழுதியிருக்கார். அதுல வருது. அப்ப இவ 4 பேர் தங்களினுடையதான காலத்துல தங்களால 4 ஊர்களை ஸ்தாபனம் பண்ணவாள் குஷாம்பன் அப்படின்னு ராமாயணத்துல வரக்கூடியது. அத இவர் சொல்றார் ராமனுக்கு காட்டு கழிச்சின் போகிறச்சே, குஷாம்ப குஷநாப தூர்த்தரஜசோ வசுஷ்சேதி 4 புத்ரா பபூவு. அதுல தேஷாம் குஷாம்பா சக்ரதுல்யோ மே புத்ரோ பவேதிதி தபஸ்சகார. அதுல அந்த குஷாம்பன் என்னுடைய பிள்ளை இந்திரனுக்கு நிகரா இருக்கட்டும் அப்படின்னு தபஸ் பண்ணாராம். ஒரு பெரிய தபஸ் பண்ணார். எதுக்குதான்? இந்திரன மாதிரி இந்திரனுக்கு நிகரான ஒரு பிள்ளை எனக்கு இருக்கணும். தேஷாம் குஷாம்ப சக்ரதுல்யோ மே புத்ரோ பவேதிதி தபஸ்சகார சகார. தஞ்ச உக்ர தபசம் அவலோக்ய மா பவத்வன்யோஸ்மத்துல்ய வீர்யா இதி ஆத்மனைவ அஸ்ய இந்திரா புத்திரத்வம் அகச்சத். இந்திரன் உடனே பார்த்தானா, இவர் பெரிய தபஸ் பண்றார், நமக்கு நிகரா ஒருத்தர் அவர் பெற்றார்னா நமக்கு போட்டி ஒண்ணு வந்துடும். அதனால அதெல்லாம் வேண்டாம், நாமளே அவருக்கு பிள்ளையா போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. தனக்கு கொஞ்சம் கூட போட்டி வருதுன்னு சொன்னா என்ன வேணாலும் பண்றதான அரசியல்
இந்த அரசியலுக்கெல்லாம் முன்னாடி அந்த காலமே உண்டு. அதனால தஞ்ச உக்ர தபசம் அவலோக்கிய, அவரை உக்ர தபஸ் கொண்டதாக பார்த்தான். அப்ப அவருடையதான தபஸ் பலித்துடுமோங்கிறதுனால மாபவத் வன்யோஸ்மத் துல்லிய வீரியாக அஸ்மத் துல்லிய வீரியாக அந்யாக மாபவத்து, நமக்கு நிகரான வீரியத்தை கொண்டதான மற்றொருவர் இந்த லோகத்திலே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனாலே ஆத்மனா ஏவ அஸ்ய இந்திரா புத்திரத்துவம் அகச்சது, இவருக்கு பிள்ளையாய் தானே வந்து சேர்ந்தான் அப்படின்னு. சஹா காதிர் நாம புத்திரா கௌஷிகா அபவத், அவர் குஷிக வம்சத்துல வந்தவர், குஷிகர் அப்படிங்கிறவர். அந்த காரணத்தினால காதி அப்படிங்கிற பெயர்ல அந்த குஷருடைய பிள்ளை இருந்தார், அவருக்கு காதி அப்படின்னு பெயர். இந்த காதியினுடைய பிள்ளைதான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் சொல்றது எப்படின்னாக்க, எங்க அப்பா காதி, காதியினுடைய அப்பா குஷாம்பர், அவருக்குதான் குஷர்னு குஷன், அவருக்குதான் குஷர்னு இன்னொரு திருநாமம் போல அதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஆனா இங்க குஷன் குஷாம்பன், ஆமா அங்கேயும் அப்படிதான் சொல்றார், குஷன் குஷாம்பன் காதி. அவன் இந்திரனுக்கு நிகரானவனா, இவன் அஸ்மத் தாத்த பாதான் உதபாதயத்து அப்படின்னு அந்த இடத்துல வருது. அதனால காதிய பிறப்பு வித்தார். புத்திரா கௌஷிகா அபவத், காதிஷ்ச சத்யவதீம் கன்யாம் அஜனயத். காதி சத்யவதி அப்படின்னு இப்ப கதையை பாருங்க, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் அழகான இடம். காதி சத்யவதின்னு ஒரு பெண்ணை பெற்றார். கௌஷிகின்னு அவதான் நதியா போறான், அந்த நதிக்கரையில தான் உட்கார்ந்து தபஸ் பண்ணார், அதாவது விஸ்வாமித்திரர். அப்பதான் அவருக்கு பிரம்ம ரிஷித்துவம் கிடைச்சதுன்னு சொல்றா. அந்த கௌஷிக நதியை நன்னா கொண்டாடுறார் விஸ்வாமித்திரர், பாலகாண்டத்துல பார்க்கலாம். இப்படி காதியினுடைய பிள்ளை, காதிக்கு ஒரு பொண்ணு சத்யவதி, காதிஷ்ட சத்யவதீம் கன்யாம் அஜனயத் தாம் ச பார்கவா ரிச்சிகோ வவ்ரே. இப்போ காதியினுடைய பொண்ணு சத்யவதி, அந்த சத்யவதிய பிருகு வம்சத்தை சார்ந்தவரான பார்கவரான ரிச்சிகர்னு ஒரு ரிஷி, அந்த ரிச்சிக மகர்ஷி எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு காதி கிட்ட பிரார்த்திச்சார், சத்யவதியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. வவ்ரே வரித்தார். ஆனா அப்பா பாக்குறாரு, காதி வயசானவரா இருக்காரு. காதிரபி அதிரோஷனாய அதிவிருத்தாய பிராமணாய தாத்து மனிச்சன். அவருக்கு 3 தோஷம் மனசுல பட்டது. இவரோ ரொம்ப விருத்தரா இருக்கார், அவரோ ரொம்ப கோபிஷ்டரா இருக்கார், அவர் நம்ம க்ஷத்ரிய வம்சமா இல்லாம பிராமணரா இருக்கார். அதனால அதிவிருத்தாய ரொம்பவும் விருத்தனும், அதிரோஷனாய ரொம்பவும் கோபிஷ்டரும், பிராமணாய நம்ம க்ஷத்ரியால் நம்ம வம்சத்துல இல்லாம பிராமண வம்சமா இருக்காரேங்கிறதுனால தாத்து அனிச்சன்னு தன்னுடைய பொண்ணான சத்யவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசையற்றவராய் அவர் உடனே என்ன சொன்னார்னா, அவர் எப்படி மறுதளிக்கிறது முடியாதுன்னு. அதனால அவர் என்ன பண்ணார், என்னுடைய பொண்ணை நீர் கல்யாணம் பண்ணிக்கணுமானா இந்த மாதிரியான ஒரு பொண்ணுக்கு, அந்த காலத்துல பொண்ணுக்கு கொடுப்பா, அதாவது அந்த தட்சிணை கொடுப்பா. அதனால நீங்க அவசியமா என்னுடையதான பொண்ணுக்கு இந்த மாதிரியான வரங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதாவது தட்சிணையா கொடுக்கணும்னு சொன்னார். என்னன்னு கேட்டார் அப்படின்னா, தாத்து மனிச்சன்னு ஏகதா ஷ்யாம கர்ணானாம் இந்து வர்ச்சசாம் அனில ரம்ஹசாம் அஸ்வானாம் சஹஸ்ரம் கன்யா சுல்கமயாச்சத. அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னார், எனக்கு இந்த மாதிரி குதிரைகளை கொண்டு வந்து கொடுங்க எப்படின்னார். அஸ்வ சஹஸ்ரம், ஆயிரக்கணக்கான யானைகள், இது குதிரைகள். அது எப்படி இருக்கணும்னா ஏகத்தாக ஒரே நேரத்துல
ஷியாம கருணானாம், காது மாத்திரம் கருப்பா இருக்கணும். ஷியாம கருணானாம் இந்து வர்ச்சசாம், உடம்பு முழுக்க வெளுப்பா இருக்கணும். இந்து வர்ச்சசாம் அனில ரம்ஹசாம், காற்று மாதிரி வேகமா ஓடணும். நல்லா வேகமா ஓடக்கூடிய குதிரைகள். காது கருப்பா இருக்கணும், உடம்பு வெளுப்பா இருக்கணும். அந்த மாதிரியானதான 1000 குதிரைகள். அஸ்வானாம் சஹஸ்ரம் கன்யா சுல்கம் அயாச்சத, அந்த மாதிரி குதிரைகளை எனக்கு கொடுங்கோள் அப்படின்னு கேட்டார் காதி ரிஷிகர் கிட்ட. அந்த காலத்து ரிஷிகள் எல்லாம் உடனே என்ன பண்ணுவா, யாரோ தேவதையை பிரார்த்திச்சா லோகத்துல இந்த மாதிரி ஒண்ணு அவளுக்கு உருவாக்கி கொடுக்கறதுல என்ன கஷ்டம் தேவதைகளுக்கு. ஆனா என்ன, அவளை தபஸ் பண்ணி ஆனந்தப்படுத்தணும். அதுதான் தேனாபி ரிஷினா வருண சகாஷாத் உபலப்ய அஸ்வதீர்த்தோத்பன்னம். அவரும் அந்த ரிஷிகரும் வருணனிடமிருந்து அஸ்வதீர்த்தம்னு ஒரு இடம், அதுல இருந்து தாதிருஷம் அஸ்வசஹஸ்ரம் தத்தம், அவராலேயும் கொடுக்கப்பட்டு விட்டது. இவன் கேட்ட மாதிரியே அவரும் வருணனத்தை பிரீணனம் பண்ணி அவன் மூலமா அஸ்வதீர்த்தங்கிற இடத்துல இருந்து காது கருத்து உடல் வெளுத்து வாயு சம வேகம் கொண்டதான 1000 குதிரைகளை எடுத்துட்டு வந்து இந்த ராஜா காதி கிட்ட கொடுத்தார். ததஸ்தாம் ரிச்சிக கன்யாம் உபயேமே, உடனே வேற வழி இல்லை. அதனால அவருக்கு ரிச்சிகர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டார் அப்பாவினுடைய சம்மதத்தோடையே. ரிச்சிகஸ்ச தஸ்யாஹ ரிச்சிகஸ்ச தஸ்ய ஆசிரம, அது தஸ்யாஹ சரும் அபத்யார்த்தம் சகார. ரிச்சிகஸ்ச தஸ்யாஹ சரும் அபத்யார்த்தம் சகார. இவ பாருங்க, இவர் அந்த பிராமணாயன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சத்தியவதி இப்ப பிராமணனுடையதான பொண்ணாயிட்டா, அதாவது பொண்டாட்டி ஆயிட்டா, அதாவது பிராமணி அப்படின்னு அவளுக்கு பெயர். பிராமண குலத்திலே கல்யாணம் வாக்கப்பட்டு விட்டாள். அவ பிறப்புனால க்ஷத்திரிய பொண்ணு. ஆனா அப்பாவோடைய சம்மதத்தோட ரிச்சிகரை கல்யாணம் பண்ணின்றதுனால அவ பிராமணி ஆயிட்டா. அவ அம்மா காதியோடைய ஆத்துக்காரி இருக்காளே, அவோ இன்னமும் அவ க்ஷத்திரியமாதான், அவ க்ஷத்திரியாதான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆச்சார பேதம் இருந்துட்டு இருக்கு. என்ன நடக்கிறது? ரிச்சிகஸ்ச தஸ்யாஹ சரும் அபத்யார்த்தம் சகார. ரிச்சிகர் ஒரு நல்ல குழந்தைய பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்ணி ஒரு அற்புதமான சரு அப்படின்னாக்க அங்கு தேவதைக்கு கொடுக்கக்கூடியது, கிட்டத்தட்ட பால் பாயசம் மாதிரி இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பால்னா செதற விட்டு இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு வஸ்து விசேஷம், அத தபஸ் பண்ணி இவளுக்கு கொடுத்தார். ரிச்சிகஸ்ச தஸ்யாஹ சரும் அபத்யார்த்தம் சகார, அதுக்காக கொடுத்தார். தத் பிரசாதிதஸ்ச தன்மாத்ரே சத்ரவர புத்ரோத்பத்தயே சருமபரம் சாதயாமாச. சாதயாமாசன தயார் பண்ணார்னு அர்த்தம். அவளுக்கு தயார், அபத்யார்த்தம் சகார பண்ணி வச்ச. ஒரு சருவ தன்னுடையதான மனைவி பிராமண பத்னியானவள் ஒரு பிராமண குழந்தைய பிறக்க வேண்டும்னு ஒண்ணு பண்ணார். இன்னொன்னு அவ அம்மா தத் பிரசாதிதஸ்ச தன்மாத்ரே தத் பிரசாதிதாக தன்மாத்ரே, அவ அம்மாவுக்கு க்ஷத்ரவர புத்திரோத்பத்தையே, ஒரு சிறந்த க்ஷத்ரியன் பிறக்கணுங்கிறதுக்காக, க்ஷத்ரவர மிகச்சிறந்த க்ஷத்ரியன், அந்த மாதிரியான ஒரு புத்திரோத்பத்தையே சரும் அபரம் கல்பயா சாதயாமாச. இன்னொரு சருவ பண்ணிருக்கார். ஒண்ணு பிராமணருக்காக வர வேண்டியதான குழந்தைக்காக சரு, இன்னொன்னு க்ஷத்ரியனாக வர வேண்டியதான சரு. இது ரெண்டுத்தையும் பண்ணி கொடுத்து தன்னுடைய பாரியா கிட்ட, அதாவது சத்தியவதி கிட்ட சொல்றார், ஏஷ சருர் பவத்யாஹ அயம் அபரச்சருஸ்வன் மாத்ரா சம்யக் உபபோஜ்யாஹ. பவத்யாஹ இல்ல,
ஏஷ சருர் பவத்யா, இந்த சரு ஒன்னாலேயும், பவத்யா திருத்தியா, இந்த சரு ஒன்னாலேயும், அயம் அபரச்சரு துவன் மாத்ராச்ச, இங்க இன்னொரு சரு இருக்கே அது உன்னுடைய அம்மாவினாலேயும், சம்யக் உபபோஜ்யாக நன்னா சாப்பிடப்பட வேண்டும், நன்னா பாத்துக்கோ, இது உனக்கு, இது உங்க அம்மாவினுடையது அப்படின்னு அந்த ரெண்டு சருவையும் கொடுத்து விட்டு இத்யுக்த்வா வனம் ஜகாம அப்படின்னு சொல்லிட்டு இவர் காட்டுக்கு கிளம்பிட்டார். உபபோக காலே தாம் மாதா சத்யவதீமாக, அத அந்த சருவ சாப்பிடக்கூடிய வேளையில தன் மாதா சத்யவதீமாக, அவ அம்மா தன் பொண்ணான சத்யவதி கிட்ட சொன்னா, புத்ரி சர்வயேவ ஆத்மபுத்திரம் அதி குணம் அபிலஷதி நாத்மஜாயா பிராத்ருகுணேஷ்வதி, நாத்மஜாயா பிராத்ருகுணேஷ்வதி வா திருதோ பவதி. ஒரு செகண்ட், பிரிண்டிங் சரியா இல்ல. உபயோக காலே, இங்க உபபோக காலேன்னு இருக்காது, உபயோக காலேங்கிறது சரியா இருக்கும். உபயோக காலே தான் இருக்கு, இந்த புஸ்தகம் சரியா இல்லை, அதனால நான் உபபோகன்னு வாசிச்சுட்டேன். உபயோக காலே தாம் மாதா சத்யவதீமாக, அவ அம்மா அந்த சருவ உபயோகம் பண்ணக்கூடிய வேளையில சொன்னாள், சர்வயேவ ஆத்மபுத்திரம் அதிகுணம் சமபிலஷதி, சர்வயேவ ஆத்மபுத்திரம் அதிகுணம் அபிலஷதி, எல்லாரும் தன்னுடைய பிள்ளைய ரொம்பவும் குணம் உடையவனாக இருக்கணும் அப்படின்னு எல்லா அம்மாவும் நினைத்துக் கொள்ளுவாள். நாத்மஜாயா பிராத்ருகுணேஷ்வதி அதீவ ஆத்ருதா பவதி த்யதா அர்ஹசி மமத்வம் ஆத்மீயஞ்சரும் தாத்தும் மதீயஞ்சரும் ஆத்மனா உபயோக்தும் ந ஆத்மஜாயா பிராத்ருகுணேஷ்வபி பிராத்ருகுணேஷு அதீவ ஆதிருத்தோ பவதி, யாருமே தனக்கு நல்ல பிள்ளை வேணும்னு தான் நினைப்பாடி லோகத்துல, தன் பொண்ணு கிட்ட சொல்றா. ந ஆத்மஜாயா பிராத்ருகுணேஷு அதீவ ஆதிருத்தோ பவதி, தன்னுடையதான ஆத்மஜாயா தன்னுடைய பொண்ணு, அவளினுடைய ஆத்மஜாயா பிராத்ருகுணேஷு ஆத்மஜாயா பிராத்ருகுணேஷு, ஆத்மஜானா பொண்ணு, அவளிடமிருந்து பிறக்கக்கூடியதான புத்திரன். ஆத்மஜாயா ஆத்மனோ பாரியான்னு வியாக்கியானம் பண்ணிருக்காரு, அதான் அர்த்தம் வராத காரணத்தினால எங்களாழ்வான் வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஆத்மஜா அப்படின்னா தன்னிடமிருந்து பிறந்தவள்னு அடியன் அர்த்தம் வச்சிருந்தேன், அப்படி இல்ல. ஆத்ம ஜாயா தன்னுடையதான ஜாயா, ஆத்மஜாயா பிராத்ரு புத்திரன், ஆத்மஜாயா பிராத்ரு குணேஷு, அதாவது உங்க ஆத்துக்கார் சரு ரெடி பண்ணி கொடுத்தார், சரி பண்ணி கொடுத்தார். அவர் தன்னுடைய எல்லா ஆத்துக்காரும் தன்னுடைய பிள்ளை வசதியா இருக்கணும்னு தன்னுடைய மனைவியினுடையதான குலத்துல வரக்கூடியதான பிள்ளை ஆத்மஜாயா பிராத்ரு, தன்னுடைய மனைவியினுடையதான பிராத்ரு குணேஷு, அவளுடைய பிராத்தாக்கள், அவளோட கூட பிறக்கக்கூடியவள். ஏன்னா நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா தன்னுடைய மனைவியினுடைய பிராத்தாவா இருக்க போறான் இல்லையா. இவ அம்மாவுக்கு குழந்தை பிறந்தா இவருடைய மனைவிக்கு குழந்தையா இருப்பான். அதனால எல்லாருமே
தனக்கு குழந்தைக்கு நல்ல குணங்கள் இருக்கணும், தன்னுடைய மனைவியினுடையதான பிராத்தா, பிறக்கக்கூடிய பிராத்தா அத்தியந்த குணவானா இருக்கணும்னு யாரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டா. உங்க ஆத்துக்காரும் ஒரு சருவை தயார் பண்ணாரு, அந்த சரு தன்னுடைய பிள்ளைக்குன்னா வசத்தியானதா இருக்கணும்னு பண்ணியிருப்பார். எனக்கு அதாவது உன்னுடைய அதாவது தன்னுடைய ஆத்துக்காரியினுடைய பிராத்தா அவன் இனிமேதான் பிறக்க போறான், அவனுக்கு ரொம்ப வசதியா இருக்கணும்னு பண்ணியிருக்க மாட்டார். அதனால நான் ஆத்மஜாயா பிராத்திரு குணேஷு அதீவ ஆதிருத்தோ பவதி, அதுல ரொம்பவும் ஆதரவு காட்ட மாட்டா லோகத்துல. அத்தஹா அர்ஹசி மம ஆத்மீயம் சரும் தாத்தும், அதனால நீ உன்னுடையதான சருவை எனக்கு கொடு. அவ அம்மா கேக்குறா, நான் உங்க அம்மா தானே, அதனால ரொம்ப அவர் ரொம்ப வேண்டும்னு நினைச்ச மாதிரி உத்கிருஷ்டமானதான ஒரு குணம் கொண்டதான பிள்ளை அது எனக்கு வந்துட்டு போகட்டும். சரும் தாத்தும் மதியம் சரும் ஆத்மனா உபயோக்தும், எனக்குன்னு அவர் தயார் பண்ணினதான சருவை நீ சாப்பிட்டுக்கோ, நீ எடுத்துக்கோ, நீ உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னான். ஆத்ம ஜாயா பிராத்ரா. இப்ப நாளைக்கு சத்யவதியோடைய அம்மாவுக்கு குழந்தை பிறந்தா ரிஷிகருக்கு என்ன ஆகணும், தன்னுடைய மனைவியினுடைய பிராத்தாவாகணும். அந்த பையனுடைய அதிகமா குணங்கள் வேணும்னு அவர் என்ன மெனக்கெட்டு இருப்பாரான்ற அபிப்பிராயத்துல சொல்றான். இந்த பொண்ணு என்ன பண்ணிடுத்து அப்படின்னார், சரும் ஆத்மனா உபயோக்தும் மத் புத்திரேனகி சகல பூமண்டல பரிபாலனம் காரியம் கியத்வா பிராமணஸ்ய பலவீர்ய சம்பதா இத்யுக்தா சா ஸ்வசரும் மாத்ரே தத்தவதி. இவளும் என்ன பண்ணிட்டா, இந்த பொண்ண இந்த இவளும் சத்தியவதியும் என்ன பண்ணிட்டா, அவ க்ஷத்ரிய பொண்ணு, பிராமணாலத்துல வந்து வாக்கப்பட்டவோ. அவ என்ன நினைச்சாருன்னா, நம்ம ஆத்துக்கார் நமக்கு ஒரு சருவ ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா ஒரு சிறந்த பிராமணனா பிறக்கணும்னு பண்ணியிருக்கார். நம்ம அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா மிக சிறந்ததான க்ஷத்ரியனா பிறக்கணும்னு பண்ணியிருக்கார். இவ க்ஷத்ரியா, அவ என்ன நினைக்கிறா, என்ன இந்த பிராமணனா இருந்து என்ன பண்றது, எல்லா பூமியையும் பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு பையன், க்ஷத்ரிய பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சந்தோஷமா அவ அம்மாவுக்குன்னு வச்சதான சருவை இவ வாங்கி சாப்பிட்டுட்டா. அதனால இவ என்ன நினைக்கிறா, இந்த 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 வாக்கியம் சத்யவதி ரிஷிகருடைய பாரியா நினைக்கிறது. மத் புத்திரேனகி சகல பூமண்டலன பரிபாலனம் காரியம், என்னுடையதான பிள்ளையினாலே பூமண்டலம் முழுவதும் ஆளப்பட வேண்டும், அது ஒரு க்ஷத்ரியனாலதான் முடியும். அந்த க்ஷத்ரியனுக்குன்னு ஏற்பாடு பண்ணதான சரு எங்க அம்மாவுக்காக அவர் தயார் பண்ணதா தான் இருக்கும். நம்ம அம்மாவும் கேட்கிறா, அவ குணவத்தியா கேட்கிறா, அம்மா குணவானா இருக்கணும்னு கேட்கிறா. எனக்கு ரொம்ப நாளா நல்ல க்ஷத்ரியன், லோகம் முழுவதையும் பரிபாலனம் பண்ணக்கூடிய க்ஷத்ரியன் வேண்டும் புத்திரனாக. அதனால அவ சந்தோஷமா அதை எடுத்துக்கிறாளா. சகல பூமண்டல பரிபாலனம் காரியம் புத்திரேன, என்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடியவாற மொத்த பூமியும் பரிபாலிக்கப்பட வேண்டும். கியத்வா பிராமணஸ்ய பல வீரிய சம்பதா, இந்த பிராமணனுக்கு இருக்கக்கூடியதான பலமோ வீரியமோ இதெல்லாம் என்ன, எந்த மூலைக்கு அப்படின்னு பல வீரிய சம்பதேத்யுக்தாசா ஸ்வசரும் மாத்திரே தத்தவதி. அதனால இந்த எங்க ஆத்துக்கார் எனக்குன்னு தயார் பண்ணதான பிராமண குழந்தை வேணும்னு அவர் பண்ணியிருக்கிறத வச்சுன்னு நான் என்ன பண்ண, நீ வச்சுக்கோ, உனக்கு அவர் மிகச்சிறந்ததான க்ஷத்ரியன் வேணும்னு பண்ணியிருக்காரு, அதை எனக்கு கொடுத்துரும், நான் சந்தோஷமா சாப்பிடுறேன்னு என்ன எனக்கு இது யார் நினைப்பா, பிறப்புனால க்ஷத்ரியாவா இருக்கிறவதான் நினைப்போம். அவ அப்படி நினைச்சாலாம். என்ன பிராமண குழந்தைய பற்றி என்ன பண்ணது, அது பாட்டுல வேதம் சொல்லிட்டு இருக்கோம், அது பாட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல பூமண்டலங்களை எல்லாவற்றையும் ஆளக்கூடிய க்ஷத்ரிய பையன் தான் எனக்கு வேணும்னு இவ பாட்டுல சொன்னாலாம். இதெல்லாம் அவ தபஸ் பண்ணுக்கு போயிட்டார், அம்மாவும் பொண்ணுக்குமா நடந்துட்டு அந்த பொண்ணு அதுல ஆசைப்படுறது. அதனால அந்த அதை எடுத்துன்னு உபயோகப்படுத்தி எடுத்து மாத்திரே தத்தவதி அப்படின்னு தனக்குன்னு கொடுத்ததானதை அம்மாவுக்கிட்ட கொடுத்து அம்மாவுக்குன்னு தயார் பண்ணதான சருவை தான் எடுத்துட்டாள் சந்தோஷமாக. அத வனாதாகத்ய சத்யவதி சத்யவதீம் ரிஷி அபஷ்யத், திரும்பி வந்ததான ரிஷி சத்யவதிய பார்க்கிறார். அவளை பார்த்தா அவ கர்ப்பம், அந்த கர்ப்பத்தை பார்த்தாலே அவ முகத்தெல்லாம் பார்த்தாலே ஒரு உக்ரமான தன்மை எல்லாம் தெரியுது.
அவர் பார்த்த உடனே கேட்டுட்டார். ஆகச்சயேனாம் அதி பாப்பே கிமிதம் அகாரியம் பவத்யா கிருத்தம். என்னமா நீ இப்படி மகா பாப்பி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாததை பண்ணிவிட்டாயே. அதிரௌத்ரம் தேவ புர்லட்சியத்தே. உன்னுடைய உடம்ப பார்த்தாலே ரொம்பவும் ரௌத்ரமா இருக்கே, உஷ்ணமா இருக்கே, கோபிஷ்டம் கொண்டதான் தான் இருக்கேன். சாதாரணமா இந்த பொம்னாட்டிகள் எல்லாம் இருக்கீங்களோ இல்லையோ, அந்த உபன்யாசத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆத்துலயே என்ன சொல்லுவா, ஒரு பொண்ணுக்கு கர்ப்பம் தரிக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையினுடையதான தேஜஸ் இவாளுக்கு சேரும் முகத்துல. அதனால ஒரு பொண்ணு குழந்தையா இருந்தா முகத்துல அந்த அந்த அம்மாவினுடையதான முகத்துல அந்த பொண்ணுக்குரியதான அழகு அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அதனால கர்ப்ப காலத்துல ரொம்ப அழகா ஒத்தி இருந்தா முகத்துல ஒரு நன்னா ஒரு பூரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனா அழகு இதெல்லாம் இருந்தா பொன் குழந்தை இருக்கும். அப்படி சாதாரணமா இருந்தான்னா ஆண் குழந்தையா இருக்கும்லாம் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ. இப்ப அந்த மாதிரி இவளுடைய முகத்துல ஒரு ரௌத்ரமான தன்மை, கோபம் கொண்டதான தன்மை இதெல்லாம் இருக்கு. அவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே கேட்கிறாரு, எப்படி ஒரு தப்பான காரியம் பண்ணிருக்க, உன்னுடைய முகம் உன்னுடைய உடம்பு எல்லாமே ரௌத்ரமா இருக்கே, ருத்ரமா இருக்கே, கோபமா இருக்கே. அது ஒரு க்ஷத்ரியனுடையதான பெண்ணுக்கு தானே அப்படி இருக்கணும், பிராமண பொண்ணுக்கு சாந்தமா இருக்கணுமே, அப்படி இல்லாமல் இருக்கே, அப்ப உன்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியது இதுவோ அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ அவர்கிட்ட சொல்றார், நூனம் துவயாத்வன் மாத்ரு சாத்ருதருஹு உபயுக்தாக. நிச்சயமா உங்க அம்மாவுக்குன்னு நான் வைத்ததான சருவை நீ சாப்பிட்டிருக்க. மாத்ரு சாத்ருதரு உபயுக்தாக ந யுக்தமே தத்து. நீ பண்ணது சரி கிடையாது. மயாஹி தவ சரவு. நான் என்ன பண்ண தெரியுமா, உனக்குன்னு கொடுத்த சருவில சகலைஸ்வர்ய வீரிய சௌரிய பல சம்பதா ஆரோபிதா. சம்பத்து ஆரோபிதா. உன்னுடையதான சருல தபஸ் பண்ணி மந்திரங்களால எல்லா ஐஸ்வர்யங்கள், வீரியம், சௌரியம், பலம் இதெல்லாம் கொண்டிருக்கக்கூடியதான அத்தனையும், வீரியம் என்ன, பலம் என்ன, ஆயுஷ் என்ன, ஆரோக்கியம் என்ன, எல்லாம் இருக்கக்கூடியதான ஞானம் என்ன, எல்லாமே இருக்கக்கூடியதா உன் பிள்ளைக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அகில ஒரே ஒரு சார். மயாஹிதவ தத்ர சரௌ சகலமேவ சௌர்ய வீரிய பலமா சம்பதாரோபிதா. அங்க தவ சரவுன்னு இருக்கிறது இல்ல, தத்திர சரவுன்னு இருக்கு. மயாகி தத்திர சரவு, அந்த சருவுல, அதாவது உங்க அம்மாவுக்காக வைக்கப்பட்டதான சருவிலே சௌரிய வீரிய பல சம்பத் ஆரோபிதா. ஒரு க்ஷத்ரியனுக்கு வேண்டியதான வீரியம், அதே மாதிரி சூரத்தன்மை, வீரத்தன்மை, அதே மாதிரி சம்பத் இதெல்லாம் இருக்கா மாதிரி அதுல நான் ஏற்பாடு பண்ணேன். ஸ்வதீயே சரவு, உன்னுடையதான சருவிலோவென்றால் அகில சாந்தி ஞான திதிக்ஷாதிகா பிராமண குண சம்பத்து. எல்லாவற்றிலேயும் ஞானம், அகில ஞானம், அகில சாந்தி, எல்லாவற்றிலேயும் திருப்தி. சாந்திங்கிறதுக்கு திருப்தி, மனசு ஓய்ந்திருத்தல். அதே மாதிரி திதிக்ஷா, எதுலேயுமே பட்டுக்கொள்ளாமல் இருத்தல். அப்படிங்கிறதான ஒரு பிராமணனுக்கு அவசியமானதான குணங்களை எல்லாம் கொண்டதாக உன்னுடைய சருவிலையும் தயார் பண்ணேன். ஏதச்ச விபரீதம் குர்வத்யாக தவ. இத விபரீதமா மாற்றி இருக்கக்கூடியதான உன்னாலே குர்வந்த்யாக தச்ச விபரீதம் குர்வந்த்யாஸ்தவ அதிரௌத்ர அஸ்திரதாரண பாலன நிஷ்டா. ரொம்பவும் ருத்ரனான பயங்கரமானதான அஸ்திரங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ண வல்லவனான க்ஷத்ரியாச்சார புத்திரோ பவிஷ்யதி. உன்னுடைய வயிற்றிலே பிறந்திருக்கக்கூடியவன் க்ஷத்ரிய ஆச்சாரம் கொண்டவனாக இருப்பான்.
தஸ்யாச்ச உபசம ருச்சிஹி பிராமணாச்சாரஹ இதி ஆகர்ணியைவ. அவளுடைய சருவில, உங்க அம்மாவினுடைய சருவிலேனாலே வரக்கூடிய குழந்தையானவன் உபசமம் மனசாந்தி பிராமணாச்சாரம் இவைகளை கொண்டதான ஒரு குழந்தையும் பிறப்பான் அப்படின்ற அவருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே இத்யாகர்ணியைவசா தஸ்ய பாதௌ ஜக்ராஹ அப்படிங்கிறத கேட்ட உடனே அவளுடைய காலை பிடிச்சிட்டார். பிரணிபத்யச்ச ஏனம் ஆஹ, அவரிடத்துல விழுந்து சேவிச்சு சொல்றாள், பகவன் மயா ஏதத் அஜ்ஞானாத் அனுஷ்டிதம் பிரசாதம் மே குரு. இந்த மாதிரி நான் விஷயம் தெரியாமல் இதை பண்ணிவிட்டேன், அந்த காரணத்தினால நிச்சயமா எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும். மயை தத் அஜ்ஞானாத் அனுஷ்டிதம் பிரசாதம் மே குரு, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோள். மைவம் வித புத்ரோ பவது, எனக்கு இந்த மாதிரியான பிள்ளை வேண்டாம். காமமேவம் வித பௌத்ரோ பவது இதி உக்தே. ஆனா இந்த மாதிரி எனக்கு பிள்ளை இப்படி வேண்டாம், பௌத்திரன் இப்படி இருக்கட்டும். எப்படி பாருங்க, இவர் ரிஷி தன்னுடைய ஆத்துக்கார சொன்ன காரியத்தை விட்டு மாத்திட்டு இப்ப தப்ப உணர்ந்துண்டு, ஆனா இத ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால எனக்கு இந்த மாதிரி பிள்ளை வேண்டாம், ஆனா உங்க அனுகிரகத்தினால இந்த மாதிரி பௌத்திரன் இருக்கட்டும் அப்படின்னார். காமமேவம் வித பௌத்ரோ பவத்யுக்தே முனிரப்யாக, எனக்கு நல்ல பிள்ளையா இருக்கட்டும், அவனுடைய பிள்ளை இந்த மாதிரி சகல குணங்களையும் கொண்டிருக்கக்கூடியவனாய் அப்படின்னு. ஏவம் அஸ்விதி, அவரும் சரிப்போ ஒழிஞ்சு போறது அப்படின்னு விட்டுட்டாராம். அனந்தரஞ்சசா ஜமதக்னி மஜி ஜனத்து, உடனே அவள் ஜமதக்னியை பெற்றாள். ஜமதக்னி அப்படின்னாலே எப்பொழுதுமே ஒளிரக்கூடிய அக்னியை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஜமதக்னி அப்படின்னாலே ஜமதக்னியை பெற்றெடுத்தார். இப்போ அந்த ஜமதக்னியினுடைய பிள்ளைதான் பரசுராமன், அதுதான் பேரனா இருக்கணும்னு அவ சொன்னான். இப்போ சத்திரியனுக்குரியதான சருவை சாப்பிட்டு ரிஷிய அனுகிரகம் பண்ணன சொல்லி தன்னுடைய பிள்ளைய நல்ல குணம் கொண்டவனாக்கி, ஆனா இந்த குணங்களை எல்லாம் கொண்டவனா பேரன் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சின்றாள். அவளுக்கு ஜமதக்னி பிறந்தான். ரிச்சிகர் சத்தியவதியினுடைய பிள்ளை ஜமதக்னி, ஜமதக்னியினுடையதான பிள்ளை பரசுராமன். இப்போ அவ பிராமண குலத்துல வந்ததுனாலே அவர் பிராமணர், ஆனா க்ஷத்ரிய குணங்களை கொண்டு இருக்கார் அவர். அனந்தரம் சசா ஜமதக்னி மஜி ஜனத்து. இப்ப அவ அம்மா தன் மாதாச்ச, அவ அம்மா விஸ்வாமித்திரம் ஜனயாமாச, அவ அம்மா பிராமணனுக்குரிய சருவ சாப்பிட்டாள். அதனால க்ஷத்ரிய குலத்துல பிராமண குணம் கொண்டதான ஒரு பிள்ளை பிறந்தது. அதுக்கு விஸ்வாமித்திரன் அப்படின்னு பேரு. விஸ்வாமித்திரன் உலகத்திற்கு நண்பன் அர்த்தம். பிற்காலத்துல வந்த நாமாவா இருக்கணும். சத்யவத்யபி கௌஷிகி நாம நத்யபவத், இந்த சத்யவதியும் கௌஷிகி அப்படிங்கிறதான பெயர் கொண்டவளாய் ஆயிட்டாள். இப்ப பாருங்க, சத்யவதியினுடைய அம்மாவுக்கு பிறந்தவர் தான் விஸ்வாமித்திரர். ஆனா இவ அக்காவுக்கும் தானும் ஒரே நேரத்துல பிறந்தா இல்லையா? அக்காவுக்கு பிறந்த பிள்ளையும் இவரும். அதனால என்ன எடுத்து, விஸ்வாமித்திரருடைய அக்கா பிள்ளைதான் ஜமதக்னி. ஜமதக்னியினுடைய மாமா தான் விஸ்வாமித்திரர். புரியறதோ இல்லையோ? ஆனா வயசுல ஒன்னா இருப்பா. இந்த மாதிரி நம்ம காலத்திலே கூட பார்த்திருக்கோம். அப்படி சத்யவதியினுடைய பிள்ளையான ஜமதக்னிக்கு சத்யவதியினுடைய அம்மாவின் பிள்ளையா பிறந்திருக்கிற விஸ்வாமித்திரர் மாமாவாகணும். ஜமதக்னியினுடைய அம்மாவான சத்யவதிக்கு சகோதரனாக கூடிய விஸ்வாமித்திரர். அதனால ஜமதக்னியும் விஸ்வாமித்திரரும் மாமா மருமான்களா இருக்கா. ஜமதக்னியினுடையதான மாமா விஸ்வாமித்திரர், விஸ்வாமித்திரனுடைய மருமான் ஜமதக்னி. இதெல்லாம் அந்த அவளுடைய அந்த என்ன சொல்றது, எவ்வளவு ரொம்பவும் நெருக்கமானவாளா இருக்காங்கிறத பாருங்கோள்ங்கிறதுக்காக. அப்போ சத்யவதி கடைசியில ஒரு நதியா பரிணமித்தாள். அந்த நதிக்கு கௌஷிகின்னு பெயர். சத்யவத்யபி
கௌஷிகி நாம நதி அபவத் ஜமதக்னிஹ இக்ஷ்வாகு வம்சோத்பவஸ்ய ரேணோஹோ தனயாம் ரேணுகாம் உபயேமே. ரேணுங்கிறவனினுடையதான பொண்ணு ரேணுகா, அவளை கல்யாணம் பண்ணிண்டால் சூரிய வம்சத்தை சார்ந்தவனான இக்ஷ்வாக்கு வம்சத்தவனினுடைய, இந்த கதையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த ரேணுகாவை அவர் கல்யாணம் பண்ணி கொண்டார். தஸ்யாம் ச அசேஷக்ஷத்ர ஹந்தாரம், அவளிடத்துல எல்லா க்ஷத்ரியர்களையும் அழிக்க கூடியவனும் பரசுராம சம்ஞம் பகவதா சகலலோக குரோஹோ நாராயணஸ்ய அம்சம் ஜமதக்னிரஜீஜனத். அவனிடத்துல அந்த ரேணுகாவினிடத்தில் அந்த ஜமதக்னியானவர் பரசுராமன்ற பெயர் கொண்டு பகவான் நாராயணனுடைய அம்சபூதமானதான பரசுராமனை ஜமதக்னி பெற்றெடுத்தார். யார் அவன் அப்படின்னார்? அசேஷ க்ஷத்ர ஹந்தாரம், அத்தனை க்ஷத்ரியர்களையும் அழிக்க வல்லவனான அவனை பெற்றெடுத்தார். இப்போ விஸ்வாமித்திரருடைய மேல காண்பிக்கிறார். விஸ்வாமித்திர புத்திரஸ்து பார்கவஹா ஏவ சுனஷேபோ தேவைர்தத்தஹ. விஸ்வாமித்திரனுடைய பிள்ளை, விஸ்வாமித்திரனுடைய பிள்ளை பார்கவஹா ஏவ. ஏனால் ஜமதக்னி சோதரத்வாத் பார்கவஹா சுனஷேபஹா அப்படின்னு வியாக்கியானம் கொடுத்திருக்கார். விஸ்வாமித்திரனுடைய பிள்ளை அவன் ஜமதக்னிக்கு சோதரனாகணும் அப்படிங்கிற காரணத்தினால பார்கவஹா ஏவ சுனஷேபஹா தேவைர்தத்தஹ, அவன் சுனஷேபன் அப்படின்னு பெயர் கொண்டான். சுனஷேபஹா ஔர்வஸ்ய ரிச்சீகஸ்ய ரிஷேஹ சத்யவத்யாம் மகாயசாஹ ஜமதக்னி புத்ரோ சுதோ வித்வான் ஜக்ஞே வேதவிதாம்பராஹ மத்யஸ்ச சுனஷேபஹ இத்யாதி. இது இந்த சுனஷேபன்கிறதான விருத்தாந்தம் எப்படி இருக்குன்னாக்க விஸ்வாமித்திரரே காண்பிக்கிறார். அதாவது இந்த ரிஷிகர் யாரு? விஸ்வாமித்திரருக்கு இப்போ அத்தின் பேர். விஸ்வாமித்திரனுடைய அக்கா சத்யவதி, சத்யவதியோடைய பிள்ளை இவர். ஆனா அம்பரீஷன்கிற ஒரு ராஜா யாகம் பண்ணிட்டு இருந்தான். அவன் யாகம் பண்ற பொழுது யாக பசு நாசமாயிடுது. அந்த யாக பசு நாசமாச்சுன்னாக்க நரபலி கொடுக்கணும், இல்லாட்டா ராஜாவுக்கு கெடுதல்னு வந்த பொழுது எல்லாரும் தேடின்னு இருக்கா, யாராவது ஒருத்தன் தன்னுடைய மரணத்தை ஏற்பாடு பண்ணிப்பானான்னு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரிஷிகர்ங்கிறதான ஒருத்தரை பார்த்தாராம். அவர் ரொம்பவும் ஒரு பிராமணர், ரொம்பவும் ஏழ்மையில இருந்தாராம். அவரை பார்த்து இந்த ராஜாவின் அம்பரீஷனினுடைய மந்திரிகள் எல்லாம் உங்க பிள்ளைகள்ல ஒருத்தரை கொடுங்கோ, நீங்க தான் இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு ராஜா நிறைய பசுக்களை தானம் பண்றான், இந்த பையனை ஒருத்தனை கொடுங்கோன்னு சொன்னாளாம். கொடுங்கோன்னு சொன்னா ரிஷிகர் பெரிய பிள்ளைய நான் தரமாட்டேன்னு விட்டாராம். அம்மா கடைசி பிள்ளைய தரமாட்டேன்னு விட்டாளாம். நடு பிள்ளைக்கு சுனஷேபன்னு பெயராம். அததான் காண்பிக்கிறார். அந்த சுனஷேபன் அதாவது தன்னுடைய மாமாவ, சுனஷேபன்கிறவன் ரிஷிகர் சத்யவதியினுடைய பிள்ளை. அதனால தன்னுடைய மாமாவான விஸ்வாமித்திரரை எங்க அப்பா அம்மா 2 பேரும் என்னை கைவிட்டுட்டா, ராஜாவுக்கு நரபலியா நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொன்ன பொழுது விஸ்வாமித்திரர் இந்திரன் உபேந்திரன்கிறதான 2 தேவதைக்கும் பரம திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய மந்திரங்களை கண்டுபிடிச்சு அதனால அவ 2 பேரையும் யாகத்துல திருப்தி பண்ணி அதனால யாகம் முடிஞ்ச கணக்காக ஆக்கி சுனஷேபனை காப்பாத்தினாருங்கிறதான விருத்தாந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்துல வருது. அப்போ இது இந்த உறவுனால எனக்கு கீழே வியாக்கியானத்துல இருக்கு. மத்தியமஸ்ட சுனஷேபா இத்தியாதி அயம் ச விஸ்வாமித்ரஸ்ய ஸ்வஸ்ரீயா புத்திரவத்து தேவைர் தத்தத்வா தேவராதாக. தேவர்கள் எல்லாம் அவனை புத்திரன் மாதிரி கொடுக்கப்பட்டான். அதனாலதான் விஸ்வாமித்ர புத்திரஸ்து பார்கவஹா ஏவ சுனஷேபா. அவன் பிருகு வம்சத்துல தோன்றினவன். பிருகுவினுடையதான வம்சத்தை சார்ந்ததான ரிஷிகர். அந்த ரிஷிகருடைய பிள்ளை. ஆனா அவன் நல்ல ஏதோ ஒரு அவனுடையதான அனுகிரக விசேஷம்
அவன் விஸ்வாமித்திரராகிற தன்னுடைய மாமா கிட்ட வந்து என்னை காப்பாத்து மாதிரி கேட்டான். அவர் தேவதைகளினுடைய அனுகிரகத்தினால அவன் காப்பாற்றப்பட்டான். அதனால விஸ்வாமித்திரருக்கு பிள்ளை மாதிரியா அவன். அதனால அவன் பிருகு வம்சத்தவனை சார்ந்தவனானாலும் தேவைர் தத்தாக தேவர்களால அவருக்கு பிள்ளை மாதிரி கொடுக்கப்பட்டான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த சுனஷேபன் தேவராத்தனாமா அபவத் தேவராத்தன் அப்படின்னு பெயர் பெற்றான். தேவர்களினாலே புத்திரவத்து தேவைஹி தத்தத்வா தேவராத்தா தேவர்களாலே புத்திரன் மாதிரி விஸ்வாமித்திரருக்கு அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டவன் அப்படிங்கிறதுனால விஷ்ணு ராத்தா அப்படிங்கிறோம் நம்ம இவனுக்கு. அந்த மாதிரி பரீட்சித்துக்கு அந்த மாதிரி இவனுக்கு தேவராத்தன் தேவர்களாலே கொடுக்கப்பட்டவன் காப்பாற்றப்பட்டவன். அங்க விஷ்ணுவினாலே கொடுக்கப்பட்டவன் அல்லது காப்பாற்றப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவன் வாஸ்தவத்துல விஸ்வாமித்திரருடைய சகோதரியினுடையதான பிள்ளை. சகோதரியான இவளுக்கு சத்யவதிக்கு ரிச்சிகர் மூலமா பிறந்த பிள்ளை. அப்போ இந்த பிள்ளை சுனஷேபன்கிறவனுக்கு ஒரு ஜமதக்னி ஒரு பிள்ளை, சுனஷேபன் ஒரு பிள்ளை, மூணாவதா ஒரு பிள்ளை இருக்கு போல இருக்கு. யாருக்கு? தன்னுடைய அக்காவுக்கு. அதுல நடு பிள்ளைய தன் பிள்ளை மாதிரி அவர் தேவர்களாலே கொடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட வந்தார், காப்பாற்றிட்டு வந்தார். அவன் தான் சுனஷேபன். தேவர்களாலே கொடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டவன் விஸ்வாங்கிறதுனால தேவர்களாலே கொடுக்கப்பட்டவன் தேவர்களாலே காப்பாற்றப்பட்டவன்கிற அர்த்தத்துல தேவராத்தன் அந்த பையனுக்கு பெயர். ததச்ச அன்யே மதுச்சந்தோ தனஞ்சய கிருததேவாஷ்டக கச்சப ஹரிதாட்சியாக விஸ்வாமித்திர புத்திராக பபூபுஹு. இதை தவிர விஸ்வாமித்திரருக்கு மதுச்சந்தன், தனஞ்சயன், கிருததேவன், அஷ்டகன், கச்சபன், ஹரிதன் முதலியதான பிள்ளைகள் எல்லாமும் இருந்தார்கள். தேஷாஞ்ச பகூனி கௌஷிக கோத்ராணி ரிஷ்யந்தரேஷு விவாஹ்யான்யபவன். அந்த குழந்தைகள் எல்லாம் வேற ஒரு ரிஷிகளினுடையதான வம்சத்தோட கலந்து பல பிள்ளைகளாக ஆச்சு. இது தேஷாஞ்ச பகூனி கௌஷிக கோத்ராணி ரிஷ்யந்தரேஷு விவாஹ்யானி வேற வேற ரிஷிகளோட கலக்கக்கூடியவைகளான பல வகைப்பட்டதான குழந்தைகளாக ஆயிற்று. ரிஷ்யந்தரேஷு விவாஹ்யாக சமான பிரவரேஷ் அவிவாஹ்யாக அவளெல்லாம் வேற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்களோட கௌஷிகர்களான காரணத்தினால வேற ஒரு கோத்திரத்திலே சார்ந்தவர்களாய். இதம் சர்வகோத்திரானாம் பிராயேண சமானம். ஒருத்தன் தன்னுடையதான கோத்திரத்திலேயோ தன்னுடைய பிரவரத்திலேயோ இருக்கிறவாளை கல்யாணம் பண்ணி கொள்ள கூடாது அப்படிங்கிற காரணத்தினால வேற ஒரு ரிஷிகளினுடையதான கோத்திரத்தை சார்ந்தவர்கள். புத்திரஸ்து பார்கவயேவ சுனஷேபோ தேவைர்தத்தா ததச்ச தேவராத்த நாமா பவத். அவனுடையதான தேவராத்தன்கிறவனாக ஆனால் அவனுடையதான விஸ்வாமித்திரருக்குன்னு நேரடியா பிறந்த பிள்ளைகள். இந்த தேவராத்தன்கிறவன் தேவர்களாலே கொடுக்கப்பட்டவன், விஸ்வாமித்திரருக்கு பிள்ளை போலே தன்னுடைய அக்கா பிள்ளை. இப்போ அந்த சுனஷேபன் இப்ப தனக்குன்னு ஏற்பட்டதான ஹவிஷ்யந்தன், அப்புறமா தனஞ்சயன், கிருததேவன் முதலியவாள் எல்லாம் வேற கோத்திரத்தை சார்ந்தவர்களான ரிஷிகளின் மூலமாக வந்திருக்கக்கூடிய கோத்திரத்தை சார்ந்தவர்களாக கல்யாணம் பண்ணிட்டு அந்த லோகத்தை அவர்களை பெருக்கினார்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இப்படி இந்த வம்சத்துல எங்க ஏதோ சந்திர வம்சத்தை ஆரம்பித்து புரூரவஸ் கதைய சொல்லி புரூரவசினுடையதான வம்சத்துல ஜன்னு வந்தாருங்கிறத காண்பித்து ஜன்னுவுக்கு மேல அந்த வம்சத்துல அந்த இவனுக்கு ரிச்சிகருங்கிறவருக்கு தன்னுடையதான பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் காதிங்கிறத சொல்லி அந்த கதையின் மூலமாய் ஒரு பக்கத்திலே விஸ்வாமித்திரனையும் இன்னொரு பக்கத்துல பரசுராமனுடையதான சரித்திரமும் இங்க அவளுடைய அவதாரமும் சொல்லப்பட்டது. அற்புதமானதான சரித்திரங்கள். இதெல்லாம் பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டியதான கதை என்னன்னா, கதை இல்ல நீதிகள் என்னன்னா, ஆத்துல பெரியவா ஒரு காரியம் சொன்னான்னா அதை அப்படியே பண்ணறது உச்சிதம். நாம நம்ம புத்தியால ஒரு காரியத்தை பண்றதுங்கிறது சபலத்தினாலேயோ ஆசையினாலேயோ பண்ணறதுங்கிறது சரியில்லை. அவ தங்களினுடைய தபஸினாலேயே பார்த்த உடனே கண்டுபிடிச்சு விடுறா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அதுக்கு பிராயஷ்சித்தாதிகள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு.
அதனால தனக்கு ஒரு பிள்ளைய பெற்று பிராமண பிள்ளைய பெற்று அது அந்த அந்த பிள்ளைய பெறாமல் இருக்க முடியாதுங்கிறதுனால அது பேரனாக ஆகட்டும்ங்கிறதாக சொன்னது. அதுக்கப்புறமா உறவுக்காரால விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது தன்னுடையதான சகோதரியினுடைய பிள்ளையான சுனஷேபன விஸ்வாமித்திரர் காப்பாத்துறது, அத தன்னுடைய பிள்ளை மாதிரியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கறதெல்லாம் இந்த இதுல. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்ததுன்னா சமான கோத்திரம் மாத்திரம் இல்ல, சமான பிரவரத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. இதெல்லாம் பெரியவா யோசிச்சுதான் வச்சிருக்கா. அவைகளை பெருமாளருடைய அனுகிரகத்தினால பெரியவா வாக்கெல்லாம் பெரியமாளனுடையதான வாக்குன்னு நாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதாக இன்றைய உபன்யாசம் முடியறது. மேல நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.